மல்லி சேலை அடுத்து என்ன நடக்கலாம்? எனக்கு இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு சத்தியமாக புரியல. உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மல்லி கோயிலில் போயிட்டு தான் குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சாமிகிட்ட அழுகிறாங்க. தான் குடும்பத்துக்கு எதுவுமே ஆகிடக்கூடாது, தான் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படின்னு சாமிகிட்ட அழுது ஒரு வேண்டுதல் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன எனக்கு ஒன்று புரியலன்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களை எத்தனை பேருக்கு தோணுச்சுன்னு தெரில. அந்த அக்காட்ட போயிட்டு இது என்ன பரிகாரம்னு கேட்கும்போது, இது குடும்பம் ஒன்றா சேர்கிறதுக்கான பரிகாரம்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பரிகாரத்தை பண்ணுறாங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் குடும்பம் ஒன்றும் இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிடல. இல்லை இவங்க பண்ணதை குடும்பம் தப்பாக பிரிஞ்சு போயிடல. இவங்க தான் விஜயை விட்டு தானாகவே பிரிஞ்சு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த பரிகாரத்தை பண்ணால் திரும்ப ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரின்னு சத்தியமாக எனக்கு புரியல. இந்த லாஜிக் மட்டும் எனக்கு புரியல. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தோணுச்சு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போகட்டும். மல்லி இப்போது அந்த பரிகார பூஜையும் பண்ணிட்டாங்க. பண்ணி முடித்து பார்க்கறதுக்கே பரிதாப நிலையோட சாமிகிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. இது மாதிரி என்னோடய குடும்பத்தோடு நான் ஒன்று சேரணும், என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் அப்படி என் குடும்பத்தை விட்டு போயிட்டா கூட விஜய் வெண்பா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், அவங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படி இப்படின்னு மல்லி சாமிகிட்ட வேண்டி அழுதுறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது இந்த தாலி மட்டும் ராஜேஸ்வரி பார்த்தக்கூடாது, அவள் தெரியாமல் நான் விஜய் கூட வாழ்ந்த சாட்சியை தான் இந்த தாலியை வச்சுருக்கேன், அது கடைசி வரைக்கும் என் உடம்புல உயிர் போகிற வரைக்கும் இந்த தாலி என் கூடயே இருக்கட்டும் அப்படின்லாம் சாமிகிட்ட வேண்டிட்டு திரும்புகிறாங்க. அப்போ தான் மல்லி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. மல்லி உடனே கண்முழிச்சு பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு சாமியார். அவர் ஏற்கனவே மல்லிக்கிட்ட அருள்வாக்கு கொடுத்தவர். அவரை பார்த்தோன்னே, சாமி நீங்கள் எங்கே தான் இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்னம்மா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, நான் எங்கே சாமி நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும்போது நான் ஏன் சாமியை தேடி வரப்போகிறேன், நல்லா இல்லைன்னா தானே இங்கே வரேன், நான் இன்றைக்கி மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் சாமின்னு சொல்லும்போது, கஷ்டத்தை நீயாதாம்மா உண்டாக்கிக்கிட்டேன், யாருக்குமே கஷ்டத்தை சாமி கொடுக்கறதில்ல, அவங்களாவே அவங்க மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இது சரியா தவறான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அது மூலியமாக தான் நீங்கள் பிரிஞ்சு போகிறீங்க தவிர சாமி யாரையும் பிரிக்கணும்னு நினைக்கலையாம்மா. இந்த கஷ்ட காலத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. உன்னுடைய தவறான புரிதல் தான் உன் குடும்பத்தை பிரிக்க ஒரு மிகப்பெரிய சதி திட்டமே நடந்திருக்கு. அந்த திட்டத்தில் நீ ஏமாந்து போயிட்ட, அவ்வளோதான். என்ன சாமி சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே சாமி. என்னம்மா சொல்கிற, புரியலையா? நீ இப்போ எதுக்காக உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி, இது மாதிரி என் புருஷனும் என் பொண்ணு சேர்ந்துருக்கணும் அப்படின்னா நான் என் புருஷனை விட்டு பிரியணும் அப்படின்னு அவங்க அக்கா என்ன மிரட்டுறாங்க. எனக்கு ஒரு வழி தெரியல சாமி, அதனால தான் நான் இப்போது அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த சாமியார் சிரிக்கிறாரு. சிரித்து முடிச்சுட்டு, இங்கே பாரும்மா, உன் புருஷன்ட்டு உன் பொண்ணையும் உன் பொண்ணுகிட்டேருந்து உன் புருஷனையும் பிரிக்கிற உரிமை அந்த கடவுளுக்கே இல்லை. 2 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட உன் புருஷனது உன் பொண்ணை பிரிக்கிறதுக்கு எத்தனையோ தடங்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணது யார்? நீ தானே. யோசிச்சு பாரு. அப்போது நீ தானே அவங்களை சேர்த்து வச்சிட்ருக்க. அப்படி இருக்கும்போது ஒன்றால் எப்படி அவங்க பிரிவாங்க? இப்பயும் சொல்கிறேன், நீ அவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள் வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி அவங்கள ஒன்றா சேர்த்து வாழ வைக்க முடியும். நீ அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டாலே கண்டிப்பாக அவங்கள ஈஸியாக பிரிச்சுருவாங்க. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிற ஒரே ஒரு அஸ்திவாரம் நீதாம்மா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சாமி சொல்லவும் மல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை கோர்ட்டு கேஸு நிறைய பிரச்சனை வந்தப்போ கூட மல்லி தான் இருந்து வெண்பாவை விஜய் கூட சேர்த்து வச்சாங்க. அப்படி இருக்கும்போது சாமியை சொல்கிறது சரிதானே, நாம் தானே எல்லா முறையும் விஜய்கிட்ட வெண்பா சேர்த்து வச்சுருக்கோம், இந்த முறை மட்டும் ராஜி பேச்சு கேட்டு நாம் ஏன் வெளியே வந்தோம் அப்படின்னு மல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கதிரேசன் ராஜேஸ்வரி கால் பண்ணி, ராஜேஸ்வரி நீ கேட்ட அந்த டெண்டருக்கான கொட்டேஷன் வந்துருச்சுமா, டெண்டர் உன் பேரில் நான் வாங்கிட்டேன், அந்த டெண்டரை இப்போது நம்ம அசிஸ்டண்ட்டை கொடுத்து அனுப்புகிறேன், அதை வாங்கி பாரு, அந்த டெண்டர் உனக்கு கன்ஃபார்மாக கிடச்சிச்சு. அதனால் நீ வந்து வேறு எதுவும் பண்ணாமல் ரஞ்சிதாவை இன்றைக்கி நடக்க போகிற கோர்ட்டு கேஸில் அவளை அனுப்பிவிட்டு விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லுமா. அப்படி மட்டும் சாட்சி சொல்லிட்டானா உனக்கு இன்னும் நான் பல டெண்டரை வாங்கி தரேன் ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்ல, உண்மையாக சொல்கிறீங்களா அங்கிள் அப்படின்னு ராஜேஸ்வரி கேட்குறாங்க. நான் இப்போயே என் அசிஸ்டண்ட் அனுப்புகிறேம்மா, இன்னும் 10 நிமிஷத்தில் அவன் அந்த கொட்டேஷன் எடுத்து அங்கே வருவான், அதில் உன் பேரில் டெண்டர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீயே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட எனக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஃபோன் வைக்கிறான். ரஞ்சிதா ஒன்று, என்ன சார்ஜுமா? ரஞ்சிதா,
அந்த கதிரேசன் சொன்ன மாதிரியே டெண்டரை நம்ம பேரில் வாங்கி கொடுத்துட்டானா. அந்த டெண்டரை எடுத்துகிட்டு இப்போ அவனோட அசிஸ்டண்ட்டாக அனுப்புகிறானா. அதனால் நீ சொன்ன மாதிரி சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே ரஞ்சிதா, அப்படின்னா நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் ராஜிமா? ஒன்று ரஞ்சிதா, அந்த கதிரேசன் டெண்டரை கொடுத்துட்டோம். டெண்டரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி, ஏன்னா மல்லி தான் வச்சு விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே, இதுவுமே நமக்கு எதுக்கு? நீ கோர்ட்டில் வந்து விஜய் வந்து எந்த கொலையும் பண்ணலை அப்படின்னு சாட்சி சொல்லு. அஜிமா, அப்படின்னா அந்த கதிரேசன் நம்மள பிரச்சனை பண்ணுவாரே. ஏய் ரஞ்சிதா, அந்த கதிரேசன்லாம் ஒரு ஆளாடி. அவன் பிரச்சனை பண்ணால் நம்ம பயந்துருவோமா? வா பார்த்துக்கலாம், அவன் என்ன பிரச்சனை பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜி கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் பணத்துக்கு கதிரேசன்றது பணத்தையும் வாங்கிக்கிட்டு கொட்டேஷன் வாங்கிக்கிட்டு ரஞ்சிதாவை கதிரேசனுக்கு எதிராகவே சாட்சி சொல்கிறாங்க. இந்த பக்கம் மல்லி யோசிச்சு பார்த்துட்டு, அப்போது இந்த ராஜி நம்மளெல்லாம் முட்டாளாக்கியிருக்கா போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்ட மல்லி நேராக கிளம்பி ராஜி வீட்டுக்கும் போகிறாங்க. ராஜி அப்போ தான் காலிங் பெல் அடிக்கவும், ரஞ்சிதா வந்துட்டான் போலக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி, வாங்க சார் உள்ளே வாங்க அப்படின்னு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா மல்லியை பார்த்த ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்கும் சம்மதிச்சு, இவதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என் மல்லி உன்னை தான் எங்கேயாவது போக சொல்லிட்டால, இப்போ எதுக்கு நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, ஏன் ராஜேஸ்வரி என்னை பார்த்தோன்னே பயந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உன்னை பார்த்து நாங்கள் பயப்படுறோமா? என்ன மல்லி, என்ன திமுறா? பேச்சில் திமுறுத்துறது என்ன அப்படி கேட்க, பார்த்தா நம்ம மல்லி தாலி போட்டுக்கிறது வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ராஜேஸ்வரி, என் மல்லி, நான் உங்ககிட்ட அன்றைக்கி என்ன சொன்னேன்? இந்த தாலி என் கல்லில் படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? தாலி என்ன போட்டிருக்க? தாலி இன்னும் கழட்டில் நின்று அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு தாலியை கழட்டணும் அப்படின்னு மல்லி கேட்குறாங்க. ராஜு ஒன்று, இன்னது இவ பேச்சு ரொம்ப திமுறுத்துறது. என் மல்லி, என்ன ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்க? என்ன மறந்துட்டியா? இன்றைக்கி தான் கோர்ட்டு, ஞாபகம் இருக்கா? போயிட்டு விஜய் தான் கொலை பண்ணான்னு ரஞ்சிதா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஞாபகம் இருக்குல்ல? சொல்லட்டும் சொல்லு, அதனால் எனக்கு என்ன ஆக போகுது இப்போது அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி பயந்து போகிறாங்க. இன்னது எப்படி பேசுகிறா? மல்லி, என்ன ஆச்சு உனக்கு? திமுறா உனக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, நீ போயிட்டு கோர்ட்டில் என்ன வேணும் சொல்லு, ஆனால் அதை எப்படி சரி பண்ணணும், எப்படி என் புருஷனை காப்பாற்றணும், எப்படி என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஆண்டவனே என் கூட தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது உன்னால் எதுவும் பண்ண முடியாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏதோ புத்தி கெட்டு போய் நீ சொல்லலாம் கேட்டு ஆடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது நல்லாவே தெளிவாயிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா என் புருஷன் எந்த தப்பும் பண்ணவும் இல்லை, அதுக்கு அவர் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது அவசியமும் இல்லை. அதனால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் சமாதிரிச்சா இருக்குது. என்ன இது, மல்லி இப்படி பேசிட்டு போகிறான்? இது வரைக்கும் பயந்துருந்த மல்லிக்கு இப்போ என்ன ஆச்சு? ராஜிமா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியல ரஞ்சிதா, ஏன் இவ இப்படி பேசிட்டு போகிறா? நேற்று வரைக்கும் பயந்தான் இருந்தா, இன்றைக்கி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் பயங்கரமாக அதிர்ச்சியில் குழப்பத்தில் நின்றுட்டுருக்காங்க. மல்லி, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிச்சு, இனிமேல் நம்ம விஜய் விட்டு பிரியக்கூடாது, விஜய்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு நம்ம குடும்பத்தோடு நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு மல்லி வேகமாக கிளம்பி தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கும் போகிறாங்க.